சரவணம்பட்டி பகுதியில் டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் பணியாற்றிய 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 24 ஆண்டுகள் கழித்து சந்தித்துக் கொண்டு பல்வேறு கதைகளையும் கடந்து வந்த பாதைகள் குறித்தும் எடுத்துக் கூறி மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் கணபதியில் மறைந்த பாலசுந்தரம் என்பவரால் 1946ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட டெக்ஸ்டைல் கம்பெனி கடந்த 2001ஆம் ஆண்டு தனது இயக்கத்தை நிறுத்திக் கொண்டது. இங்கு பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் மேலாளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் 24 வருடங்களுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட நிகழ்வு கோவை சரவணம்பட்டியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவரும் டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் பணியாற்றி தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவை சிம்பொனி மெல்லிசை குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழா ஏற்பாடுகளை ஜவஹர், நாகராஜ், சண்முகசுந்தரம், பார்த்தசாரதி, சங்கர் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் தாங்கள் கடந்து வந்த பாதைகள் பற்றி எடுத்து கூறினர். அப்பொழுது 1946ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த டெக்ஸ்டைல் நிறுவனம் 2001ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இந்த நிறுவனத்தில் 1950 முதல் 2000 வரை பணியாற்றிய ஊழியர்கள் வாட்ஸ்அப் குழு மூலமாக இதுநாள் வரை ஒருங்கிணைத்து வந்துள்ளதாகவும் அதன் விளைவாக இன்று அனைவரும் ஒன்று கூடி சந்தித்து மகிழ்ந்ததாக தெரிவித்தனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தங்களது குடும்ப விழா போல பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.